ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேங்காக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹானர்ஃபீல்ட் கேம் பிளேயோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நெட்டு ப்ராப்ளம் ஆகுது. கனெக்டிங் டு சர்வர்னு வருது. ஓகே வந்துருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கு வச்சோம். அப்புறம் வந்து இங்கே வந்து கட்டிஸ்ட் வச்சும் நம்ம வந்து விளையாடி காமிச்சிருப்போம். இப்போ வந்து செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இன்னொரு கில்லர் இருக்கான்ல பச்சர், இவனையும் மேரியும் வச்சு விளையாடி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவர்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு மேரி. ஓகே, ஜாயின் ஆகியாச்சு. யாரும் சவுண்டு கம்மி பண்ணி வச்சுப்போம், சவுண்டு ஓவராக இருக்குது. ஓகே, கல்டிஸ்ட் வந்துட்டான். ஸ்பீடாக இருப்பான் இவன். வர மேப்பை பொறுத்து தான் இருக்குது. தப்பிச்சு போகிற மாதிரியான மேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். டெம்பிள் ஓகே, ஓரளவு நல்ல மேப் மாதிரி தான். ஐயோ, கில்லர் பக்கத்தில் இறக்கி விட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம கில்லர் வேறு பவர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் ரெடி பண்ணுவோம். ஐயோ, இந்த பொண்ணு இதுதான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று ரொம்ப கட்டிகிட்டே இருப்பாள். ரொம்ப வீக்கானவன். பார்த்தீங்கன்னா இப்போ காம்பஸை யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 16 மீட்டர் தான் காமிச்சிது. அதனால தான் ஹார்ட் பீட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோடிக்குது. அதெல்லாம் ஒரு வேளை அந்த மார்க்கஸ் நம்மளை காப்பாற்றிட்டான். ஐயோ, தொட்டிட்டு வருது. ஆனாலும் ஓகே, உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பொண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி ஹீல் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுவாள். இப்போ வந்து நம்ம ஹீல் ஆகிட்டோம். ஆனால் ஜென்ரேட்டர்ஸ் தரணும். 3 ஜென்ரேட்டர் முடியணும் மக்களே. ஹார்ட் பீட் வேறு ஃபாஸ்ட்டாக கேட்குது. வந்துச்சுன்னா ஓடிடலாம். ஏன்னா இங்கே டோர் இருக்குது, அதனால தான் நம்ம தைரியமாக நின்றுட்டுருவோம். காம்பஸ் இருக்காங்க, இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். ஓ மை காட், இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குங்க இந்த கட்டிஸ்ட்டு. நம்ம கூட வந்தவன் அச்சிச்சு. அடடா, இப்போ ஜென்ரேட்டர் இருந்தால் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ, போச்சு, நம்ம மாட்டிட்டோம் நினைக்கிற மக்களே. இது பண்ணிடலாம். இல்லைங்க, ஒருத்த மார்க்கஸ் இருந்தான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணலாம். ஓகே, தப்பிச்சு வந்துட்டோம் எல்லாருக்கூடையும். அதோட திருப்பி ஓகே, தப்பிச்சிட்டோம். நம்ம ரிவார்ட்லாம் க்ளைம் பண்ணிப்போம். இந்த நெட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கீங்க. அதோட சுற்றுதே. மொட்டை மாடில் தான் விளையாடுறேன், ஆனாலுமே வந்து ரொம்ப காற்றடிக்கிறதுனால அப்படி இருக்குது. என் ஊர் அதனால தான். ஓகே, இப்போ நம்ம வந்து மேரியை வச்சு விளையாடி காமிச்சிட்டோம். அடுத்தது இப்போது பச்சரை வச்சு விளையாடலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு.
இவன் வந்து இது ஸ்ட்ரென்த்து தான் இவனுக்கு வந்து ரொம்ப பவரு. இந்த வாட்டி டெம்பிளில் நம்ம கீழே தான் வந்திருக்கோம். ஸோ எடுத்தோடனே அந்த சர்ச் மாதிரி ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உள்ள கண்டிப்பாக எவனாச்சும் ஒருத்த மாட்டுவான். அதனால் நம்ம உள்ளே போவோம். பார்த்தீங்களா ஃபுட் ஸ்டெப்ஸ் நான் சொன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான். அப்படியே துரத்திட்டு போனால் பார்த்தீங்களா கேரி வேறு அவன் அந்தளவு ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஓடி போய் பிடிச்சிட வேண்டியது தான். இதுதான் பாருங்க. அவ்வளோதான். இங்கே வேறு இருக்கானு. அது நம்ம சர்வைவர்ஸ் எப்படி காம்பஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஈவல் காம்பஸ்ஸு பார்த்தீங்களா. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கல்டிஸ்ட் விளையாடி இருக்கும். அந்த கல்டிஸ்டால் இந்த ஜென்ரேட்டர்ஸ் வந்து இது ரிப்பேர் பண்ண ஜென்ரேட்டர்ஸை உடைக்க முடியாது. இவனால் ரிப்பேர் பண்ணி முடித்த ஜென்ரேட்டர்ஸையும் உடைக்க முடியும். ஒரு ஜென்ரேட்டர் மட்டும் உடைக்க முடியும். அதனால் உடைச்சிட்டோம். இங்கே ஒரு பொண்ணு கற்றுது. ஐயோ இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டானுங்க. 3 ஜென்ரேட்டர் முடிச்சிட்டானுங்க. பிடிச்சிட வேண்டியது தான். அடடா தான் ஓடிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டாக போய் பிடிச்சிடுவோம். கட்சி யூஸ் பண்ணிட்டோம். எல்லாரையும் பிடிச்சிக்கலாம். ஒருத்தர் தான் எல்லாரையும் பிடிக்கணும். சச்சி இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த கேரி இருக்கிறதுனால தான் சரின்னு ஜென்ரேட்டர்ஸை முடிச்சிட்டாங்க. இல்லைன்னா வந்து போய் பிடிச்சிடலாம். இன்னும் 7 காம்பஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. ஆஹா இங்கே தான் இருந்துருக்காங்க கேரி. அவ்வளோதான். இவ்வளோ ஒரே அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. ஜென்ரேட்டர்ஸ்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாது. உடச்சி விடு. அவ்வளோதான். இன்னும் அந்த ஒரு பொண்ணு எங்கே இருக்கா? இதோ தான் இருக்காங்க கைஸ். மாட்டிட்டா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு அடி போட்டாச்சு. இதான் எங்கேயாச்சும் நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இந்த சைடு இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஓடுறாடா. பார்த்தீங்களா அவள்தான். பிளட் ட்ரையல் ஃபுட் பிரிண்ட்ஸ் மாட்டிச்சு காய்ஸ். நம்ம வின் பண்ண போகிறோம். ஓகே இப்போ 4 பேரையும் பிடிச்சாச்சு. மேட்ச் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து பட்சர் வச்சு விளையாடி காமிச்சோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இந்த அளவுக்கு இவளோட அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். டோர்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே உடச்சிருப்பான். அதோட இவனோட ஸ்கில் என்னென்னா இந்த பார்த்திங்களா, ஒரு ஜென்ரேட்டரை இன்னும் ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரே ஒரு ஜென்ரேட்டரை மட்டும் உடச்சி மறுபடியும் திருப்பி ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். அதுதான் இன்னொரு ஸ்கில் வேறு அன்லாக் ஆகிருக்கு. பட்சர் அக்வைஸ் த எபிலிட்டி டு கிராஃப்ட் ப்ரோக்கன் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கூன்ஸ் அப்படின்ட்டு. ப்ரோக்கன் ஆர்ட்னா இதுதான். ப்ரோக்கன் ஆர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது சர்வைவர்ஸ்க்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கேட்காது. அதுக்கப்புறம் இந்த நம்மகிட்ட கத்தி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு சிங்கிள் ஹிட் ஆகும். இந்த ஹார்பூன் வந்து நம்ம வாங்கிட்டோன்னா டபுள் ஹிட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் காலி. ஓகே அதே மாதிரி தான் இந்த மேரி கிட்ட ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, இதை யூஸ் பண்ணால் ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இவங்கிட்ட வேறு என்ன ஸ்கில்னால்
அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செகண்ட் வீடியோ இதோட முடிக்கிறோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய் காய்ஸ்.